நமது கொண்டாட்டங்களில் கலாச்சார சீரழிவு இதை பற்றி பேச போகிறோம். ஆம், சமீப காலமாக சில நிகழ்ச்சிகளில் நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பல புதிய விஷயங்களை கடைபிடிக்கிறோம். ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். நிச்சயதாம்பூலம் சடங்கு முடிஞ்ச பிறகு சம்பிரதாயங்கள் நடந்து முடிந்த அதே மேடையில் வைத்து திருமண தம்பதியர் கேக் வெட்டும் நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு அறிவிப்பு. ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அதற்கு நேர் விரோதமாக மேலை நாட்டினரை பின்பற்றி கேக் வெட்டும் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. இதில் சில இடங்களில் அந்த கேக்கில் இருவர் பெயரையும் வரைந்து நடுவில் ஒரு கத்தியால் வெட்டக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்கலாம். கடை திறப்பு விழாக்களில் ரிப்பனை கட் செய்வது, பிறந்த நாள் மற்றும் திருமண வைபவங்களில் கேக்கை கத்தியால் வெட்டுவது, இவையெல்லாம் தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை என்பது தெரியாமலேயே கடைபிடிக்கும் மக்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? வரவேற்பு நிகழ்ச்சி அப்படின்னா மேலை நாட்டினர் போல் கோட் சூட்டு அணிந்துதான் வர வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாகிவிட்டது. இறுக்கமான உடை அணிவதும் பல எதிர்மறை சக்திகளை நம் பக்கம் ஈர்க்கும் என்பதை அறிந்துதான் நம் நாட்டினர் வேட்டி, குர்தா, மேல் துண்டு, கச்சம், பஞ்சகச்சம் இது போன்ற தளர்வான உடை அணிவதை கடைபிடிச்சாங்க. பிறந்த நாளன்று பிள்ளையை மனையில் அமர வைத்து அவர்களது வயதுக்கு ஏற்றாற்போல் தீபங்களை ஏற்றி ஒரு தட்டில் வைத்து ஆரத்தி காண்பித்து நெற்றியில் திலகமிட்டு அனைத்து பெரியவர்களுக்கும் நமஸ்காரம் செய்வித்து அனைத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு பெற்றுத் தருவோம். கேக் வெட்டுவதை தடுப்போம். அப்படி கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை துண்டுகளாகவே வாங்கி வந்து தருவோம். அதைவிட ஆரோக்கியமும் சுத்தமும் ஆனது நமது பாரம்பரிய இனிப்பு வகைகள். ஒரு புதிய கட்டிடத்திற்கு நாம் திறப்பு விழா வச்சுருக்கோம் அப்படின்னா வாசலில் நம்ம சிறப்பு விருந்தினரை கொண்டு அந்த படிக்கட்டில் ஒரு தேங்காயை உடைச்சு அதனுடைய இளநீரை தெளித்து உள்ளே நுழைவோம். ஒரு குத்து விளக்கில் தீபக்கால் கொண்டு அந்த சிறப்பு விருந்தினரையும் பிற சிறப்பு அழைப்பாளர்களையும் கொண்டு தீபம் ஏற்ற வைப்போம். இதுவே நம் பாரம்பரியமான வழக்கம். இது அந்த சூழலில் தெய்வீக சக்திகளை வரவழைக்கும், தீய சக்திகளை தள்ளி வைக்கும். சுதந்திரம் அடைந்த பிறகு பாரத நாட்டிற்கு ஒரு புதிய கப்பல் ஒன்று வாங்கப்பட்டது. அது எப்படி வெள்ளோட்டம் விடுவது அப்படின்னு யோசித்தாங்க. அதுவரை பிரிட்டிஷார் ஒரு மரபை கடைபிடிச்சிருந்தாங்க. ஒரு ஷாம்பெயின் பாட்டிலை நன்றாக குலுக்கிய பின் அந்த கப்பலுடைய முனையில் அடித்து உடைப்பாங்க. நாம் அதுபோல் செஞ்சால் நன்றாக இருக்குமா? நம்மவங்க யோசித்தாங்க. நாம் ஷாம்பெயின் பாட்டிலை உடைப்பதை விட தேங்காய் என்று அப்படி நாம் சொல்லக்கூடிய அந்த நாளிகேரத்தை உடைத்து கற்பூரத்தை காட்டி துவைக்க வச்சாங்க. இனி நாம் நம்ம அலுவலகம் மற்றும் இல்லத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் விதமாக செய்யப்படக்கூடிய விஷயங்களை தவிர்ப்போம். நம் பண்பாட்டு ரீதியான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க ஆரம்பிப்போம்.